முத்து ப்ரோ, வெல்கம். ஹாய் ஜீவா. ப்ரோ பயங்கரமான டோசேஜ் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வேற. நேத்தே கணிச்சிருந்தோம். என்னோட தோழி வெளியே போயிருக்காங்க அந்த வீட்டை விட்டு. அதை பத்தி நலம் விசாரிப்பீங்களா ப்ரோ? அதுக்கு வந்து விட்டுட்டு டைரக்டா டோஸ் விழுந்துச்சு இது விழுந்துச்சு நீங்க வரீங்களே ஜீவா. இல்ல ப்ரோ, நீங்களும் அந்த ஹவுஸ்மேட் மாதிரியே மாறுறீங்க. இல்ல ப்ரோ. இப்ப ஆனந்தி போனப்ப விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனந்தியுமே ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு தான் வெளியில போயிருந்தாங்க. அவங்க நல்ல கேம் பண்ணிட்டு தான் வெளில வந்திருக்காங்க. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஸோ நார்மலான எவிக்ஷன் தான் இது. என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு 2 வாரமா அவங்க பண்ண செயல்கள் வெளியில தெரியல அப்படின்றதான் அந்த எவிக்ஷனுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன பாயிண்ட் தோணுது? மேலேயே இருந்துச்சு, 2 வாரத்துக்கு மேலேயே இருந்துச்சு. அதாவது பார்க்கும்போது நம்மளே இதை பேசியிருக்கோம், அவங்க பண்றாங்களா இல்லையான்னு தெரியல, பண்றது வெளியே வரது இல்லையா. ஏன்னா அதுக்கப்புறம் குறும்படம் காமிக்கிறப்ப கூட யாருக்கு அட்வைஸ் வேணும், இந்தாங்க என்கிட்ட அட்வைஸ் இருக்கு, இந்தாங்க என்கிட்ட அட்வைஸ் இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஜென்யூனா அட்வைஸ் சீக் பண்ற இடத்துல இல்லை. இப்போ ஒரு பிரச்சனை பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம்னா இன்னொருத்தவங்க வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க அந்த இடத்துல இல்லாம ரொம்ப, அதாவது அவன் ஒரு 4-5 பேர் எப்ப அட்வைஸ் வேணுமோ நான் இருக்கேன்ற மாதிரி இருந்தாங்க. சோ 2-3 வாரமா ஹைலைட் ஆகல. அது ஒரு மாதிரி கேம் பாதிச்சிருக்குன்றது உண்மைதான், ஒத்துக்குது. பட் ஒரு ஜென்யூனான கேம் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனை நாள்ல. அவங்களும் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், பெருசா அவங்க யாருக்கிட்டையுமே சண்டை வளர்க்கல ப்ரோ. இத்தனை நாள் 63 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெருசா யாருக்கிட்டையுமே அவங்க பெருசா சண்டை அப்படின்றது வந்து அவங்க வச்சுக்கல அப்படின்றத ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் இது. அது அவங்களோட நேச்சர் தாங்க. ஏன்னா மத்தவங்க வந்து நமக்கு பர்சனலா தெரியாது. பட் ஆனந்தி எனக்கு வந்து பர்சனலாவே தெரியும். அவங்க வந்து யாருக்கிட்டயாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்க கிட்ட தூரமா போயிருவாங்க. நின்று இந்த பிரச்சனையை வந்து பேசி பிரச்சனையை வளர்க்கணும்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. நம்மள நிறைய பேருக்கு அந்த இயல்பு இருக்கும். ஓகே, பேசுனீங்களா வெளியில வந்தோடனே? இல்லைங்க, இன்னும் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்பதான் இன்னமும் அந்த அங்கிருந்து கிளம்பல போல. ப்ராபப்ளி இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ற டைம். நாளைக்கு பேசுவேன். ஓகே ப்ரோ. தென் அனதர் ஒன், சாச்சனா வெளியில வந்துட்டாங்க. என்ன ப்ரோ சந்தோஷமே? நான் என்ன ப்ரோ சந்தோஷமே. சாச்சனா வந்து வெளியே போகணும், அதுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு ஜீவாவே போட்டிருப்பாரு. மத்தவங்க போன்லாம் வாங்கி போட்டிருப்பாரு. ப்ரோ அப்படி தனிப்பட்ட வன்மம்லாம் இல்ல ப்ரோ. அவங்க பெருசா ப்ரொடக்டிவா எதுவுமே பண்ணல அப்படின்றத ஒரு மேஜர் பாயிண்ட். அதை எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம வர சோஷியல் மீடியா வீடியோஸ்லயும் பார்த்திருப்போம், ரிவ்யூஸ்லயும் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். ஏன் நேர்ல பார்த்தே நம்ம புரிஞ்சிருப்போம் அந்த விஷயத்த. உங்களுக்கு என்ன பாயிண்ட் தோணுது சாச்சனோட எவிக்ஷன் பத்தி? ஐ திங்க் ஒரு சில பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்களோன்னு தோணுது. இந்த எவிக்ஷன் வந்து எப்படின்னா, யாரு இப்படி நாமினேட் பண்றாங்கன்றது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ சாச்சனா ஐ திங்க் இப்ப இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் வந்திருக்கலான்ற மாதிரி தான் இருந்தாங்க இவங்க 2 பேருமே. இப்ப வெளியில இருந்து பாக்குற நமக்கு என்னதுன்னா, எந்த பேசிஸ்ல ஓட்டு விழுது அப்படின்னு தெரியலையே. இப்ப 2 பேர் போனதை விட டிசர்விங்கா வெளியில போறதுக்குன்னு 2-3 பேர் இருக்காங்க. அது என்னோட முதல் ஒப்பீனியன். இன்னொரு ஒப்பீனியன் என்னதுன்னா, வாரம் டோஸ் விழுது. நீ எபிசோட் ஆரம்பிச்சப்ப டோஸ்ன்ற வார்த்தையை கொடுத்தீங்க. வாரம் டோஸ் வாங்குறவங்க யாருமே வெளியே போக மாட்டேங்கிறாங்களே. அதான் லாஸ்ட் மினிட் ஸ்டூடெண்ட் உள்ளே அப்படியே இருந்துட்டு இருக்காங்க கடைசி வரை. ஆமா, சோ அதுதான் ஒருவேளை ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓட்டு போடுறவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு யோசிக்க தோணுது. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்க பண்ற ஒரு மாடல். ஆமா, சோ டோஸ் வாங்குறாங்க பட் ஸ்டில் உள்ள சர்வைவ் ஆகுறாங்கன்றது வந்து ஒரு முரணான விஷயம். பட் மேபி அதனாலதான் ஜனங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்குன்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, டோஸ் வாங்குறவங்க அடுத்த வாரம் வந்து பாராட்டிடுறாங்க பாத்தீங்களா. ஒரு வாரம் குழந்தைய கிள்ளிட்டு அடுத்த வாரம் இது தொட்டில ஆட்டி விட்டுறாங்க. மஞ்சரி போன வாரம் எவ்வளவு டோஸ் வாங்குறாங்க. ஆமா, இந்த வாரம் அவங்க நல்ல ஒரு பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டாஸ்க்லயுமே அந்த டாஸ்கா எடுத்துக்கிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. சோ அது பாராட்டக்கூடியதுதான். அதனால விஜய் சேதுமே நல்ல அப்ரிசியேஷன் கொடுத்திருந்தாரு. அப்ப அடுத்த வாரம் ஐ திங்க் ஜாக்லின் சௌந்தர்யா ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஜாக்லின் வேணா சொல்லுங்க, சௌந்தர்யாலாம் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அவங்க வாரம் அதை இரிட்டேஷன் பாயிண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப எல்லாரும் அதை டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இப்ப ஜீவாவோட ஆட்டிடியூட் புரிஞ்சிருச்சு. கரங்கட்டி தூக்கியாச்சு சாச்சனாவை. இப்ப அடுத்து சௌந்தர்யா. ப்ரோ சாரி ப்ரோ, இந்த வெளில இருந்து அடிப்பாங்க. பாய் ப்ரோ. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. போன வாரம் உள்ள ஒரு ஃபைட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ரயானுக்கும் ராணவுக்கும் ஒரு பயங்கரமான பாயிண்ட் சொல்லிட்டு போயிருக்காரு. ரொம்ப காட்டமா பேசிட்டு போயிருந்தாரு. இந்த வாரம் திரும்ப ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா, தர்ஷிகாவும் சௌந்தர்யா. யாருமே நாகரிகமா நடந்த மாதிரியே எனக்கு தெரியல. ஒண்ணு தர்ஷிகாவது உங்க அப்பா வீடா அப்படின்னு கேட்டது ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். அவங்க வந்து அதை மீன் பண்ணி கேட்கல அப்படின்னாலும் தப்பு தான் அது. ஆமா, என்ன பர்சனலா மீன் பண்ணல, யார சொன்னாலுமே இப்ப வந்து இது வந்து ஒரு அப்பா இருக்கிறவங்க கிட்ட சொன்னாலும் அது தப்பு தான், இது உங்க அப்பா வீடான்னு. ஆமா, அது அவங்க கோபத்துல ஃப்ளோல தவறான வார்த்தையை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சமாளிக்கிறதுக்காக அவங்க வந்து எனக்கும் தான் அப்பா இல்ல, ஏன் உங்களுக்கு அப்பா இல்லைன்னா நீங்க சொல்றது கரெக்டா, என்னது இது எனக்கு புரியலையே. அப்படி சொல்லிருக்க கூடாதான். திரும்ப ஒரு ஃபைட் போட்டாங்க. விஜய் சேதுபதி ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு, கதவை வேணா நான் திறந்து வைக்கிறேன், நீங்க போயிருங்க அப்படின்ட்டாரு. கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்டா. அந்த வார்னிங் கொடுத்துட்டாரு. சோ போன வாரமும் இதே தான் சொன்னாரு, இந்த வாரமும் இதே தான் சொல்லியிருக்காரு. பட் இதுல இன்னொரு விஷயம் என்னதுன்னா,
தர்ஷிகா வந்து அந்த விஷாலோட அவங்க வந்து ரொம்ப அந்யுன்யமா இருக்காங்க அப்படின்றதுனால அங்க முத்துக்குமரன் தீபக் எல்லார்கிட்டயும் நான் இந்த மீனிங்ல தான் சொன்னேன்னு சித்தரிச்சாங்க. அவங்க அந்த மீனிங்ல சொல்லல, கோவத்துல கத்திருக்காங்க. அண்ட் சௌந்தர்யா அந்த இடத்துல கொந்தளிச்சது மேபி கொந்தளிச்ச விதம் அடிக்க போற மாதிரி இருந்துச்சுன்றது தப்பா இருக்கலாம். பட் நிச்சயமா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நான் கேட்கற ஆள் தான். நான் போய் கேட்பேன். இந்த இந்த முறையில கேட்க மாட்டேன்னா இருக்கட்டும். பட் நீங்க பண்ற தப்புன்றது ஒரு ஸ்டர்ன் அட்லீஸ்ட் சொல்ற முறையில நம்ம நிறைய பேர் இருப்போம். சௌந்தர்யாவோட எமோஷன் வந்து அவங்களோட இன்டென்ஷன் ஓவர் டேக் பண்ணிருச்சு. இந்த பர்டிகுலர் விஷயத்துல அடிக்க போனது தப்பு தான். அதை நான் சொல்லவே இல்லை. பட் தர்ஷிகா அதை ட்ரிகர் பண்ணாங்க. தர்ஷிகா அதுக்கப்புறம் மைண்ட் வாஷ் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இத்தனையும் அந்த வீட்லயே இன்டெலிஜென்டா தெரிகிற முத்துக்குமரன், தீபக் அவங்களாமே நம்பிட்டாங்க. இப்போ என்ன ஒரு பாயிண்ட்னா, சௌந்தர்யா ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு தர்ஷியா கிட்ட சண்டைக்கு போகும்போது போன வாரம் நடந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க யோசிச்சு பார்த்துட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அந்த இடத்துல அவங்க யோசிக்காம பண்ணிட்டாங்க. திரும்ப விஜய் சேதுபதி வாரம் சௌந்தர்யாக்கு வார்னிங் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் அவங்களுக்கான ஃபேன் பேஸ் அங்கே ஏறிட்டே தான் இருக்குது. திரும்ப அதே ஒரு ஆட்டிடியூட் வேற. அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அவங்க திரும்ப பேச மாட்டாங்க. அவங்க ஒரு ஆட்டிடியூட் கொடுக்குறாங்க தெரியுமா, திரும்ப எல்லாருக்கும் இரிட்டேட் பண்ணுது. வெளியில இருக்கிறவங்களுக்கு அதே ஃபீல் தான் கொடுக்குது கண்டிப்பா. எக்ஸாக்ட்லி. ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது வந்து ஒரு சில பேர் இந்த என்டர்டெயின்மெண்ட் நினைச்சுக்கிறாங்க. பட் அது ரொம்ப டாக்ஸிக்கா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த கேம் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா இருந்து நீங்க விளையாடி நீங்க அதை எப்படி கவுண்டர் பண்றீங்கன்றதுதான். அதுக்கு வந்து இந்த பாடி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெஸ்டர் காமிச்சு சொல்றதுலாம் அநாகரிகம். ஆமா ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். வீக்லி நாமினேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஜென்யூனா நடக்க வேண்டியது. இப்போ இதுலயே கோவா கேங்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ளே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு 6 ரூல்ஸ் வச்சிருக்காங்கல்ல. இந்த 6 ரூல்ஸ்ல பார்த்தா அவங்க நாமினேட்டே பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருக்கு அவங்களுக்குள்ளேயே. ஸோ அவங்க நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்களா அவங்களுக்குள்ளே? இப்போ ஜாக்லின் வந்து சௌந்தர்யா நாமினேட் பண்றது, சௌந்தர்யா வந்து ரைனா நாமினேட் பண்றது பண்ண மாட்டாங்களா அப்படியே? ஆமா, அதான் பண்ணலையே. போன வாரம் பண்ணலதான். அது யார் நாமினேட் பண்ணாங்கன்றது நம்ம நேத்து எபிசோட் பாக்குறப்ப தெரிஞ்சிருச்சு. சோ இவங்களுக்குள்ள இவங்க நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான கேம். அப்போ இப்படி ஒரு கேங் இருந்து அப்படி ஒரு கேங் இருந்தா பரவாயில்ல. அங்க எல்லாரும் இண்டிவிஜுவலா விளையாடும் போது அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது இந்த கேங். ஓகே ப்ரோ, அந்த சீன் இண்டிவிஜுவலா விளையாடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மத்தவங்க அட்லீஸ்ட் ஒரு சில பேர் எனக்கு நான் நினைக்கிறேன் மஞ்சரிலாம் இண்டிவிஜுவலா தான் விளையாடுறாங்க. முத்துக்குமரன் இண்டிவிஜுவலா தான் விளையாடுறாரு. இப்போ நீங்கள் மஞ்சரி இண்டிவிஜுவல் கேம் பிளேன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு பாயிண்ட் தோணுது. இப்போ மஞ்சரிக்கு வந்து இப்போ வரைக்கும் மொத்த வீடுமே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. மஞ்சரி எது பண்ணாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. மஞ்சரி தனியாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே மஞ்சரியுமே புரிஞ்சுக்கிட்டு தர்ஷகிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க 2 நாள் முன்னாடி எபிசோடில். ஸோ இவ்வளோ விஷயத்தை புரிஞ்சுட்டாங்கல்ல, அவங்க டேக்கிள் பண்ணி இந்த வாரம் ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க, முழுமையாக கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு அளவுக்கு கொடுத்தாங்க ஜீவா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டெவில் டாஸ்க்ல அவங்களோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் அக்ரெஷன்லாம் இருந்துச்சு. பட் அந்த ஒரு சில விஷயங்கள் இந்த மிளகா சாப்பிட வைக்கிறது அது அவங்க தானே பண்ணாங்க. மிளகா அவங்க பண்ணலன்னு நினைக்கிறேன். முட்டை தான் அவங்க பண்ணாங்க. முட்டை பவித்ரா முட்டை தலையில உடைச்சது அது வந்து கொஞ்சம் ஓவர் போர்டா போன மாதிரி இருந்துச்சு. பட் அந்த கேம்குள்ள அலௌடுனா அலௌடு தான். ஸோ அந்த இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் இந்த சும்மா ஸ்டாரை புடுங்கணுன்ற கல்ச்சர் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்கோட டேயோட செகண்ட் ஹாஃப்ல தான் சும்மா ஸ்டாரை பிடுங்கினாங்க. அதுவரை இவங்க டார்ச்சர் பண்ணியும் ஒரு சில பேர் முகம் மாறினாலும் அவங்க வந்து ஃபுல்லா அவங்க பிரேக் டவுன் ஆகிற வரை வெயிட் பண்ணாங்க. அங்க நேர்மையாவும் விளையாடினாங்க. செகண்ட் டேல என்னன்னா நான் ஸ்டாரை பிடுங்க போறேன் அப்படின்னு மிரட்டினே, ஸ்டார் தானே வேணா எந்த வச்சுக்க அப்படின்னு நிறைய பேர் தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆமா, இது எப்படின்னா நம்ம சின்ன வயசுல பண்ணுவோம். இப்படி ஒருத்தங்க மூஞ்சி முன்னாடி போய் இப்படி கையை இப்படி பண்ணிட்டு இவன் கண்ணை சிமிட்டிட்டா நீ பயந்துட்ட அப்படின்னு சொல்லி விளையாடி இருக்கோம். ஞாபகம் இருக்கா? இவன் பயந்துட்டான் கண்ணு எல்லாரும் பண்ணதான் செய்வாங்க. அதுக்காக ஸ்டாரை பிடிக்கிட்டு போறாங்க. ஃபுட்டு பத்தி பேசி ஆகணும். இந்த சீசன்ல ஃபுட்டுக்காக நிறைய சண்டைகள் வந்தாச்சு. இப்ப சம்மந்தியில் ஆரம்பிச்சு இப்ப தயிர் பால் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப மஞ்சரி கேட்டப்ப அந்த மாதிரி தனியா எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தர்ஷியா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரவா லட்டு தனியா பண்ணி வச்சாங்க. இந்த பாயிண்ட் நேற்று நீங்க சொல்லியிருந்தீங்க. சரி, இந்த ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குல்ல, இப்பயாச்சும் பேசாம இருக்கலாம்ல. இப்பயும் வந்து அந்த திருட்டு பிரியாணி கடை நைட்டு திறந்துட்டு இருக்காங்க ப்ரோ. நாங்க பிரியாணி பண்ணல, பூண்டு சாதமும் பால் சாதமும் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆமா, இது நான் அப்பவே போன வார எபிசோட்லயே சொன்னேன்ல, இது வந்து திருட்டு சாப்பாடுன்னு யாரோ ஒருத்தராவது ரோஷமா ஒரு கேள்வியை கேட்கணும். அது ரொம்ப லைட்டா எடுத்தாங்க. விஜய் சேதுபதி லாஸ்ட்ல கியூட்டா இருக்குன்ட்டாரு. ஹவுஸ்மேட்ஸும் யாரும் வந்து அதுக்கு ஒருத்தர் கூட அதை வந்து கண்டிக்கல. அதனால அதை ஒரு ஃப்ரீடமா எடுத்து இன்னொரு தடவை அவங்க வந்து பண்ணிருக்காங்க பாருங்களேன். இப்போ உரைக்கும் எல்லாருக்கும். பால் சாதமே இருந்தாலும் இனிமே உரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அதுக்கு இது வேற ரீசன் வேற. இது நம்ம நேத்து அட்ரஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு எபிசோட்ல வந்துச்சு. பட் இவங்க மட்டும் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க, மத்தவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மஞ்சரிக்கு எதிராக தனிப்பட்ட முறையான தாக்குதல் மட்டும்தான். கண்டிப்பா இது விஜய் சேதுபதி மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த பாயிண்ட். இது மஞ்சரிக்கு எதிரான ஒண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அவரு. இதுதான் ஜாக்லினோட ஈவில் குணம். ஆனா ஈவில் வேஷம் போட்டு கொடுக்கறப்போ இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இன்னொன்னு இரிட்டேட்டிங் என்னதுன்னா விஜய் சேதுபதி எபிசோட்லயே அவரை பேச விடாம பேசுவாங்க.
அவர் ஒரு 2 வார்த்தை சொன்னா சார், அதுக்கப்புறம் ஒரு 2 வார்த்தை சொல்லுவார் திரும்ப. அது பாக்குற நமக்கே ஏமா அவர் பேச விடுமா, இல்ல அவர் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, இல்ல நீங்க பேசி முடிக்கட்டும், அவர் பேசட்டும். இவங்க ஒரு பதில சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிப்பாரு, திரும்ப நடுவுல இருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்களும் பண்ணாங்க, தர்ஷிகாவும் பண்ணாங்க இன்னைக்கு. தர்ஷிகாவெல்லாம் பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாரு, டயர்டா இருப்பீங்க உட்காருங்க உட்காருங்க. இப்ப தர்ஷிகாவோட ஒரு கேம் பிளே இப்ப ஒரு பயங்கரமா மாறிட்டே இருக்கு ப்ரோ, ரொம்ப ஸ்லோ ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேம் பிளே எங்க இருக்கு ப்ரோ? ஃபர்ஸ்ட்லாம் நல்லா தான் ப்ரோ கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ. இப்போ 2 வாரமா ஒண்ணுமே இல்லை ப்ரோ. அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த தப்பா பண்ணிடுறாங்க, அதை அடுத்து வந்து சமாளிக்க ட்ரை பண்றாங்க. காதல் வயம், லவ் இஸ் பிளைண்ட் மட்டும் இல்ல, லவ் இஸ் ப்ராபபிலி ப்ராப்ளம் அப்படின்றீங்க. டம்ப் ஆல்சோ இல்ல, ப்ராபபிலி டம்ப் ஆர் மியூட் ஆல்சோ. கண்டிப்பா. ஏன்னா காதல் அவங்க கண்ணை மறைக்கிறப்போ அவங்களோட வாயையும் சேர்த்து மறைச்சிக்குதுன்றதுனால அவங்களால எதுவும் பேசவும் முடியறது இல்ல, எதுவும் பண்ணவும் முடியறது இல்ல, யோசிக்க முடியறது இல்ல. அதுவும் பொதுவா நான் வந்து எல்லாருக்கும் தான் ரவா லாடு பண்ணேன். நீங்க ரவா லட்டு பண்ணதுங்க கேள்வி இல்ல, அதை நீங்க எப்படி பண்ணீங்க, என்ன பதில் சொல்லிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்றத கேள்வி. பாவம் அவர் கேப்டன், அவரே எப்போ ஒருத்தர் தான் ஆமா நான் தானே கேப்டன் சொல்லிட்டு வராரு, அவர் பேச்சையும் கேட்கறது இல்ல. இதை பத்தி பேசி ஆகணும் ப்ரோ. இந்த வாரம் கேப்டன் ஒருத்தர் இருந்ததாக சொல்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதா யார் அப்படின்னு? நீ இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் பத்தி கேட்கல ப்ரோ? அதெல்லாம் இல்ல ப்ரோ, நான் அங்க போல ப்ரோ, நான் பிக் பாஸ் சொல்றேன் ப்ரோ. கமிங் பேக் டு பிக் பாஸ், கேப்டன் அதாவது எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு தம்பியா போயிட்டாரு. அதாவது இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அவர் தான் ஃபேவரட், எஸ்பெஷலி பொண்ணுங்க. சோ அப்படி ஃபேவரட்டா போனதுக்கு அப்புறம் பிளஸ் அவர் எல்லாரும் தம்பி தம்பின்னு வேற சொல்றாங்களா, சோ எது சொன்னா இவன் தானே சின்ன பையன், இவன் சொல்றது என்ன கேட்கறதுன்ற ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஆமா, நான் போன வாரம் இந்த ஒரு கேள்வி நல்லா கேட்டாரு, இதையே தீபக் கேப்டன்சில இருந்தப்போ பண்ணாதேன்னு சொன்னா நீங்க பண்ணிருப்பியா? எனக்கு அவரோட பிளே ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெஃப்ரி. பாவம் இவங்க கேட்டிருக்கணும், இவங்க தப்பு தான் அது, இவங்க அவர் இன்னும் கொஞ்சம் கண்டிப்போட சொல்லியிருக்கணும், அதை இல்ல நின்னு பாத்துருக்கணும் ப்ரோ. அந்த குறிப்பிடும் அந்த பாயிண்ட தாண்டி வேற எந்த இடத்துலயுமே அவர் ஒரு கேப்டனா வெளிப்படலையோ, ஃபுல்லா கண்டஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்தாரோ. என்ன ஆகுதுன்னா இவங்களோட இந்த காதல் கேம் இருக்குல்ல, அது வந்து இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேத்திக்கு வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்தியும் தர்ஷிகாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து விஷால் உள்ள வந்தோடனே ஆனந்தி எங்கேயிருந்து கிளம்பிட்டாங்க. சோ இந்த கிச்சன்ல கூட தர்ஷிகாவும் விஷாலும் தான் இருந்தாங்க. சோ காதல் புறாக்கள் வந்து ஜோடி புறாக்கள் அங்க இருக்கிறப்போ நமக்கு எதுக்கு நம்ம எதுக்கு மூணாவது மனுஷன் சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே கிளம்புறாங்க. அப்படிதான் ஜெஃப்ரி சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரோ? வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. இருந்தாலும் ஒரு கேப்டனா செயல்பட்டு இருக்கலாம், ஃபுல்லா கண்டஸ்டன்டாவே இருந்துட்டாரு. பண்ணல. ஆமா, நல்ல ஒரு வாய்ப்பு, அவரை வந்து வெளி காமிச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம் இது, அதையுமே மிஸ் பண்ணிட்டாரு. இல்ல நம்ம நீ எப்படி தர்ஷிகாவுக்கு சொல்றியோ அவங்களோட கேம் கீழே போயிட்டே இருக்குன்னு, ஜெஃப்ரி வந்து ஆரம்பத்துல நல்ல ஜாலியான ஒரு பையன், சிரிக்க வச்சுட்டுலாம் இருப்பாரு நடுவுல. வாரம் கேப்டன்சிக்கான டாஸ்க் அப்படின்றது வந்து 2 பேருக்கு இடையில நடைபெறும். இந்த வாரம் வந்து 4 பேருக்கு நடந்துச்சு. 4 பேர் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வேற சூஸ் பண்ணியிருந்தாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மஞ்சரி, ரஞ்சித், தீபக், பவித்ரா. நான் வந்து தீபக் ஒத்துக்குவேன், மஞ்சரியை ஒத்துக்குவேன், பவித்ரா கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் இதுக்கு இடையில ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, ரஞ்சித்னு சொல்லிட்டு. எப்படி ப்ரோ அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால? நீங்க சொல்லுங்க, நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா பெஸ்ட் பெர்ஃபார்மரா? இல்ல அக்செப்ட் பண்ணல. அங்க வந்து ஒரு நீங்க WWE நிறைய பாப்பீங்களா ஜீவா? பாப்போம் ப்ரோ, சின்ன வயசுலலாம் மாசு ஸ்மாக் போட் விளையாடுவோம். அதுல வந்து இந்த ஹேண்டிகேப் மேட்ச்னு ஒன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்படின்னா என்ன, இந்த டீம்ல குறைவான ஆள்கள் இருப்பாங்க, ப்ராபபிலி இந்த டீம்ல 2 பேர் இருப்பாங்க, அந்த டீம்ல ஒருத்தர் இருப்பான், அவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னு இருக்கும். இங்க கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா தீபக்கும் ரஞ்சித்தும் ஜோடியா விளையாடினாங்க. ஆமா ப்ரோ. அதுக்கப்புறம் இங்க வந்து பவித்ரா, மஞ்சரி அவங்க வந்து தனியா விளையாடினாங்க. சோ இது ஒரு ஹேண்டிகேப் மேட்ச் ஆயிருச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல எப்படின்னா, நான் வந்து இவங்கள வேணா ஜெயிக்க விடுவேனே தவிர இவங்கள நான் தோத்தா பரவாயில்ல, பட் இந்த நபர் ஜெயிக்கணும், மத்த 2 பேர் ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த சமுராய் படத்துல எல்லாம் வருமே, ஹாலிவுட் சூப்பர் ஹிட் கொண்டாட்டல, அந்த மாதிரி ஒரு டேங்க் ஒரு கிக் வேற, அதுவும் சூப்பர் கிக்குனே அப்படின்னு பாராட்டுறாங்க. அவர் இன்னுமா மச்சான் கால் வலி சரியாவல ப்ரோ? ஆமா ப்ரோ, ஆக்சிடென்ட்ல பட்ட ரிஷப் பண்ணிட்டு இந்தியாக்காக 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டாரு. இதுக்கு முன்னாடி மொத்தம் 5 டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டாரு. இவருக்கு அப்படி என்னதான் அடிபட்டுச்சோ தெரியல ப்ரோ. இருந்தாலும் ரஞ்சித்தோட போனவர் கேம் பிளே பத்தி நம்ம பேசி அவனை பெருசா எதுவுமே பண்ணல. ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒரு வரும் இல்ல, அவரு 60 நாளா எதுவுமே பண்ணல. விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு 60 நாளா எதுவும் பண்ணல, விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒரு பாயிண்ட சொல்றதுக்கு 60 நாள் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி நேத்தே சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் அவருக்கு ஏன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல ப்ரோ. சிம்பத்தி மச்சான், நீ சத்தியமா சொல்லி, இவங்க எப்படி ஒரு கேங்கா அந்த கோவா கேங்க நாமினேஷன் சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரை ரொட்டேஷன்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா எப்படி இவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வரும்? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அந்த சிம்பத்தில ஒரு ஆளுக்கு ஒரு வாரம் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ரொட்டேஷன்ல குடுக்குறாங்க அவங்க, அந்த ஹவுஸ்மேட்ஸே அவங்களுக்குள்ளேயே ஒரு ரூல் வச்சிருக்காங்க. ஆமா,
அதுவும் 2 சாய்ஸ் கொடுக்கணும்ன்றப்போ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த குரூப்பா டிசைட் பண்ணி அந்த சிம்பத்தி பேசிஸ்ல இல்ல ரொட்டேஷன் பேசிஸ்ல ஒண்ணு, இன்னொன்னு அவங்களோட ஓன் சாய்ஸ். இந்த மாதிரி தான் பண்றாங்க. ஆமா ப்ரோ. லாஸ்ட் வீக் சாச்சனாக்கு எப்படி ஒரு சிம்பத்தில நீங்களும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்களோ, அந்த மாதிரி தான் இந்த வாரம் ரஞ்சித்துக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. இப்ப ரஞ்சித் தான் கேப்டன் நினைச்சு பாருங்க. பெரிய பஞ்சாயத்துலாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். கண்ணு கொஞ்சம் பார்த்து கண்ணு. நீங்க சும்மா இருங்கண்ணா. ஓகே கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. ஆமா. ஆனா அவருக்கு எதிரா யாராவது ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னா அதை கிளியர் பண்றதுக்கு அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசுறாரு. ஜாக்லின் சொல்லிட்டு போயிருச்சு, இதான் உங்களோட சுய புத்தி, இதை தெரியாமதான் நீங்க மறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்றப்ப கண்ணு 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 போய். ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு எங்க சுவிட்ச் போட்டா எங்க லைட் எரியும்னு. ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாவை போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சௌந்தர்யா கொரியரா வந்தாங்க. அபூர்வ சகோதரர்கள் கமல் மாதிரி லுக் கொடுத்துருந்தாரு ப்ரோ நேத்து. ஜாக்லின் அப்படி சொன்னோனே ஒரு மாதிரி ஒன்னு நினைச்சு. சரி ப்ரோ, அடுத்த வாரம் உங்க குறி யாருக்கு? மச்சான் நீ தான்டா சொல்லணும், நீ தான் ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா சொல்ற. இல்ல ப்ரோ நீங்க சொல்லுங்க, அடுத்து நான் ப்ரெடிக்ட் பண்றேன். யாரு போகணும்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு வந்து விஷால். ஓகே ஓகே விஷால் நான் சொல்றேன். சர்ப்ரைஸ் தான், ஏன்னா எதுவுமே பண்ணல, அதனால நான் வந்து விஷால் சொல்றேன். அப்புறம் சத்யா இல்ல ராணவ். என் ஒப்பீனியன் சத்யா. சத்யாவே எனக்கு வந்து அவரோட கான்ஃபிடன்ஸ் பாயிண்ட் இழந்துட்டாரு. நான் தான் வெளியில போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கே தெரியுது நம்ம எதுவுமே பண்ணலாம், அமைதியா இருக்கிறோம், நம்ம வெளியில எதுவுமே தெரியல போல அப்படின்ற மாதிரி அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் இதுக்கு இனிமேல் பண்ணுவாரா அப்படின்னு பார்ப்போம். ஆனா அதுக்கான டைம் இங்க இல்லை அப்படின்றத ஒரு மேஜர் மைனஸ். சௌந்தர்யா சௌந்தர்யாலாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஓகே முத்து ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் இந்த ரிவ்யூ பண்ணி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot ஜீவா. ஹேட் ஃபன். தேங்க்யூ.